சாந்தி. உலகம் கலியுகத்துல இருக்கு. ஆனா நீங்க எந்த யுகத்துல வாழ்றீங்க? பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலையும் இறைவனின் குழந்தைகள் சங்கம் யுகத்தின் அமைதி, சக்தி மற்றும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்னு வாக்காத சொல்றாங்க. ஆனா அந்த தெய்வீக பிராப்திகளை நாம உண்மையிலேயே அனுபவம் பண்றோமா? உலகத்தின் துக்கமான ஆத்மாக்களுக்கு மனசேவை செய்யக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? இந்த ஆழமான ஆன்மீக ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஓம் சாந்தி. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த உலகம் கலியுகத்துல இருக்கு. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க? நீங்களும் கலியுக மனநிலையில தான் வாழ்றீங்களா? இல்ல இறைவனோட இணைஞ்சு சங்கம் யுகத்தின் ஆனந்தத்தை அனுபவம் பண்றீங்களா? இதுதான் இன்னைக்கு பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் நினைவுபடுத்துறாங்க. நண்பர்களே, உலகம் என்ன பாக்குது? பிரச்சனை, பயம், அமைதியின்மை. ஆனா இறைவனின் குழந்தையாகிய நமக்கு என்ன கிடைக்குது? அமைதி, அன்பு, சக்தி, ஞானம். இது வெறும் வார்த்தை இல்ல, இதெல்லாம் இறைவன் கொடுத்த ஆன்மீக செல்வம். பாப் தாதா ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாங்க, உலகத்திற்கு கலியுகம், ஆனா என்னுடைய குழந்தைங்களுக்கு சங்கம் யுகம். இவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம டெய்லி பாபாவோட நினைவுல அமர்றப்போ வெளி உலகத்தினுடைய சத்தம் மெதுவாவே மறைஞ்சிரும். உள்ள ஒரு புதிய உலகம் திறக்கும். அந்த உலகத்துல பயம் இல்ல, கவலை இல்ல, அங்க இறைவனோட அன்பு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு உலகம் ஒரு விஷயத்த அதிகமா தேடுது. பணம் இல்ல, புகழ் இல்ல, மன அமைதியை தேடுறாங்க. அதனாலதான் பாப் தாதா நமக்கு ஒரு புதிய சேவையை ஞாபகப்படுத்துறாரு. அது என்ன தெரியுமா? மனசா சேவை. மனசா சேவைனா என்ன? யாருக்கிட்டையும் பேசாம, யாரையும் பார்க்காம, யாரையும் சந்திக்காம நான் அமைதியான எண்ணங்களை உலகத்துக்கு அனுப்புறது. அதாவது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் அமைதியா அனுபவம் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறது. இதுதாங்க மனசா சேவை. ஒரு நல்ல எண்ணம் ஒரு தூய்மையான அதிர்வலை. 1000 வார்த்தையை விட அதிக சக்தி வாய்ந்தது. பாப்தாதா சொல்றாங்க, குழந்தைகளே, உலகத்தின் அழுகைய நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனவேதனை, தனிமை, நம்பிக்கையின்மை. அதனாலதான் இறைவன் நம்மள தன்னுடைய வலது கரமா மாத்தி இருக்கிறாரு. நாம என்ன செய்யணும்? எங்க இருந்தாலும் அமைதியை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும். இதுதாங்க உண்மையான ராஜயோக சேவை. ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன பயிற்சி பண்ணுங்க. காலையில அமிர்த வெளியில 2 நிமிஷம் இந்த உலகமே ஒளியால நிரம்புது அப்படின்னு நினைவு பண்ணுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் இறைவனுடைய அன்பை அனுபவம் பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. இந்த சின்ன பயிற்சி தாங்க உலகத்துக்கு தெரியாம பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பாப் தாதா இன்னொரு கேள்வியும் கேக்குறாங்க. நீங்க 108 மாலையில வர விரும்புறீங்களா? அதோட அர்த்தம் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைய விரும்புறீங்களா? அப்படின்னா டெய்லி என்ன செய்யணும்? பழைய சுபாவங்களை விடணும். கோபம், பொறாமை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கு பதிலா அமைதி, அன்பு, கருணை, பொறுமை, இந்த தெய்வீக குணத்தை எடுத்துக்கணும். இதுதாங்க சங்கம் யுக வாழ்க்கை. இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா உட்காரலாம். நான் ஒரு ஒளிமயமான ஆத்மா, இறைவனோட அன்பால நிறைஞ்சிருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாமா? நான் இறைவனுடைய ரைட் ஹேண்டா இருக்கேன். நான் மனசா சேவை செய்யக்கூடிய ஆத்மா. என் மூலமாக உலகத்துக்கு நன்மையின் ஒளி பரவிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஓம் சாந்தி.